Hello everyone, Diwakar Raviram, Sivakar Jobs and Edu welcomes you to this new video. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் விசஸ் பயோடெக்னாலஜி இந்த ரெண்டு கோர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ பயோமெடிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி எடுக்கலாமா? ஏன்னா பயோ சயின்ஸ் 12th வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயோன்ற வேர்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் எடுக்கலான்னு பார்ப்பீங்க. பட் ஆனால் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாமா, இல்லை பயோமெடிக்கல் போகலாமா, பயோடெக்னாலஜி போகலாமா, இல்லை இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்குள்ளேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அது எந்த டிபார்ட்மெண்ட் போகலாம் அப்படின்றது. ஸோ அதுக்காண்டி இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி டிஎன்ஏ ரிலவெண்ட்டான வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது, கோர்சஸ் ரிலவெண்ட்டான வீடியோஸும் இருக்குது. நம்ம சேனலில் செக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் வித் மெடிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்சஸ். ஃபோக்கஸ் ஆன் டிசைன் அண்ட் கிரியேட்டிங் மெடிக்கல் டிவைசஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, பயோமெடிக்கல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் டிசைனிங் அண்ட் கிரியேட்டிங் மெடிக்கல் டிவைசஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். மெடிக்கலுக்கு தேவையான டிவைசஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ரெடி பண்ணுறது தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கோட வேலை. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்ஐ மிஷின்ஸு, ஸோ இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மிஷின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது தான். இப்போ நெக்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. ஏஐ, ஐஓடி இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அதை கொண்டு வரது தான் பயோமெடிக்கலோட ஒர்க்கு. ஸோ பயோடெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ், ஆர்கானிசம்ஸ் ஆர் டெரிவேட்டிவ்ஸ் டு டெவலப் ஆர் மேக் ப்ராடக்ட்ஸ். ஃபோக்கஸ் ஆன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா கிளினிக்கல், நீங்கள் வந்து லேபில் ஒர்க் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் பயோடெக்னாலஜியில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், பயோ ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், நியூவாக வந்து ஃபார்மசியில் வந்து நியூவாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வருது, இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டாக லேபில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாப் தான் பார்த்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி. ஸோ கீ டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் பிரின்சிபல் டு ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் டிவைஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ பயோடெக்னாலஜி ஃபோக்கஸ் எதில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம் அண்ட் ஆர்கானிசம்ஸ் டு டெவலப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். இவங்களோட பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஹெல்த் கேர் த்ரூ த டிசைன் கிரியேஷன் ஆஃப் மெடிக்கல் டிவைசஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணி ஹெல்த் கேரை வந்து டெவலப் பண்ணுறது தான் வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்மாசூட்டிக்கல்ஸில், அக்ரிகல்ச்சர், டெக்னாலஜியோட ரோலு. செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஹெல்த் கேர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சரிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். பட் வந்து இந்த மேஜர் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு மேஜர் ரோல்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அந்த சாஃப்ட்வேர்ஸ், அது ரிலவெண்ட்டான சாஃப்ட்வேர்ஸ் ரெடி பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு மேஜர் ரோல். அதனால ஐடி செக்டார்லேயும் நீங்கள் போகலாம். இதே மாதிரி டிவைசஸ் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நீங்கள் போகலாம். பயோடெக் கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி, என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி, கிளினிக்கல் ரிசர்ச், ஸோ ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இவங்களுக்கு மேஜராக ரெண்டு ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இவங்களுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் தான். ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் வந்து இண்டஸ்ட்ரியே கம்மியாக தான் இருக்குது இந்தியாவில். ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போகலாம். பட் வந்து மற்றபடி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கொஞ்சம் கம்மி தான் பயோடெக்னாலஜிக்கு. ஸோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியர், கிளினிக்கல் இன்ஜினியர், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டெக்னீஷியன், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், R&D இன்ஜினியர், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஜினியர். ஸோ இது எப்படி எவால்வேட் ஆகிட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுவாங்க. அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கும் தேவைப்படுவாங்க, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ரோல் வந்து நிறையா வந்துடும். அதாவது இந்த மாதிரி ஒரு மிஷினில் வந்து டாக்டர் வந்து எந்திரிச்சு போய் பேஷண்ட்டை பார்க்காம ஸோ இந்த மாதிரி ஒரு லேப்டாப் மாதிரி ஒரு சிஸ்டமில் உட்காந்து பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக வந்து ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிதான் அவங்களோட க்ரோத் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ போக வந்து பார்த்தீங்கன்னா அதில் க்ரோத் நிறையா இருக்கும். பட் பயோடெக்ன்றது பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து ரிசர்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணலாம், ஆல்ரெடி பல வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன் நான். ஸோ பயோடெக்னாலஜி வந்து சூட்டபிள் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா 4 years முடிச்சுட்டு நான் இமீடியட்டாக ஜாபுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. என் ஃபேமிலி வந்து நல்ல வெல்த்தாக இருக்காங்க, நான் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன், ரிசர்ச் பண்ணணும், எனக்கு பயாலஜியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரிசர்ச் பண்ணணும்,
ஒரு 10 இயர்ஸ் நான் வந்து எனக்கு மணி நீட் இல்லை, நான் ரிசர்ச் பண்ணி அதில் ஏதாவது நியூ ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி. ஸோ இமீடியட்டாக 4 இயர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஃபேமிலியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நாட் சூட்டபிள் கோர்ஸ். அடுத்து வந்து டாப் கம்பெனிஸ் ஃபார் பயோமெடிக்கல் பார்த்தீங்கன்னா மெட்ரானிக், GE ஹெல்த் கேர், சீமன்ஸ், ஜான்சன் அண்ட் ஜான்சன், பாஸ்டன். ஸோ இந்த கம்பெனிலாம் நீங்கள் எவ்வளோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்ட்டான கம்பெனிஸ். இது டாப் கம்பெனிஸ் ஃபார் பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபெர்டிலைசர் அண்ட் ஃபார்மாசூட்டிகல்ஸ் கம்பெனிஸ். ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்க்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரேராக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் மோஸ்ட்லி இந்த மாதிரியான கம்பெனிஸில் யாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப ரேர் வந்து இது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. பட் பயோமெடிக்கலுக்கு வந்து என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, அவங்க அடிஷ்னலாக எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டான எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு வரனால எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராகவும் அவங்க போகலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், மெடிக்கல் கோடிங், அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ரிசர்ச் ஓரியன்ட் அண்ட் லேப் கிளினிக்கலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து ரொம்பவே டாப் எடுத்து பயோடெக்னாலஜி பண்ணலாம், ரொம்ப ஒரு டாப் காலேஜில் போய் பண்ணணும். அதாவது TNEல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான காலேஜஸ் கிடையாது. IIT, NIT இந்த மாதிரி இடத்துல வந்து பயோடெக்னாலஜி ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணலாம். இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ரிசர்ச்சுக்குலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் இருக்குது. அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் போயிட்டு நீங்கள் இந்த கோர்சஸ் வந்து பண்ணணும். ஸோ ஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கோட ஸ்கோப் இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வியரபிள் மெடிக்கல் டிவைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ் வந்து AI யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்ஸ் டெவலப்மெண்ட். அதாவது டிவைசஸ் வந்து நியூ டிவைசஸ் வந்து நிறைய வரப்போகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் நிறையா இருக்குது. ஸோ பயோடெக்கு ஸ்கோப் இருக்குது, இந்த ஜீன் எடிட்டிங். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கோர்ஸ் தான், நல்ல வேல்யூபிளான கோர்ஸ் தான். பட் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்பவே இதில் டேலண்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணுறப்போ பார்த்து சூஸ் பண்ணுங்கள். யார் ரிலேட்டிவ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோர்ஸை எடுத்துடாதீங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.